பொன்னி இந்தா. ஹாப்பி பர்த்டேனா. தேங்க்யூ. மாமா இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே சிவா. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ணா. நல்லா இருக்கு. சிவா ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்க்கா. சந்தோஷமா இரு. தேங்க்யூடா. சித்தி, ரித்திகா வாங்க. சிவா அக்கா. கேக் எடுத்து அவங்களுக்கு கொடு. சரிங்கக்கா. இந்தா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்தாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Happy birthday, my dear. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லாரு. நீங்க எது சொல்லியும் இத சரி கட்ட நினைக்காதீங்க. உங்களுக்கு இவங்கள பிடிக்கலனா பேசாதீங்க. ஒதுங்கி அப்படியே போயிடுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி வன்மத்தோட நடந்துக்கிறீங்க? வேணும்னே இத கேட்டா இவ மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சுதானே நீங்க இப்படி கேட்டீங்க. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன் சித்தி இப்படி மாறிட்டீங்க நீங்க? அக்கா என்னக்கா நீ அம்மா சொல்றத நிறுத்துறா. உன் அம்மா என்ன வேணாலும் செய்வா, அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வருவியா? இவ அப்படி பேசினது தப்புதான். என்ன இல்லன்னு சொல்ல போறியா? சரிங்க, நான் பேசினது தப்புதான். ஆனா இவனை பத்தி பேசுனா உங்களுக்கு மட்டும் எங்க இவ்ளோ கோவம் வருது? எனக்கு கோவம் வரதா செய்யும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல என் பொண்ணோட கெஸ்ட். ஒரு கெஸ்ட் கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசினா எனக்கு கோவம் வரதா செய்யும். இந்த குடும்பத்துல இருந்துகிட்டு இப்படி கீழ்த்தரமா நடந்துகிட்டா எனக்கு கோவம் வரத்தா செய்யும். பிறந்தநாள் அதுவுமா இப்படி ஒருத்த மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னொரு தடவை நீ இப்படி தரக்குறைவா நடந்துகிட்ட அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன உங்க மகனுக்கு ஒரு பிரச்சனைனதோ அப்படியே ரத்தம்லாம் துடிக்குது போல இருக்கு. அந்த அயலி என்ன அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அத பார்த்துட்டு நீங்க அமைதியா நிக்கிறீங்க. இந்திராணி என்ன அப்படி பேசுறா, அவளையும் உங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா என்ன மட்டும் அப்படி பேசுறீங்க. ஏன்னா உங்களை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நினைப்புல தானே அப்படி பேசுறீங்க. அதுவும் அந்த சிவா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசியும் உங்களால உங்க பிள்ளை பாசத்தை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியல. என்ன விட நம்ம பையனை விட அந்த சிவா தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டான்ல. ஆகட்டும், நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, நானும் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்.
உனக்கு உண்மையாவே இன்னைக்குதான் பிறந்த நாளா? ஏய் நிறுத்துடா. இன்னைக்கு அவ பேசுனது தப்புதான். இதுக்கு முன்னாடி கூட சித்தப்பா சித்திய நிறைய தடவை திட்டியிருக்காரு. ஆனா எந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டது இன்னைக்குதான். எதுக்காக சித்தப்பாவுக்கு இன்னைக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு? சித்தி தப்பா பேசுனதுக்கா இல்ல சிவாவை அவங்க தப்பா பேசுனதுக்கா? உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்ன மாதிரியே நானும் அட்லீஸ்ட் நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது என் பிள்ளைய பாத்திர மாட்டேனான்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். உன்னை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கடவுள் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டாரு. ஆனா விதி நாம 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் போல. அப்பாவை மன்னிச்சிடு சிவா. நான் இப்படி உண்மையை மறைக்கிறதுக்கு காரணம் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எங்க நான் உண்மையை சொன்னா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நான் உன்கிட்ட பேச முடியலனாலும் கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டாவது நான் நிம்மதியா காலத்தை ஓட்டுவேன். நீ பிறந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு. நான் இப்பதான் நான் உன் பிறந்த நாளுக்கு உன் கூட இருக்கேன். உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுப்பா. ஆனா என்னால நேரடியா எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் யாருக்கும் தெரியாம இப்ப வந்திருக்கேன்.